எப்படியாவது கொடுத்துறேன். மாச கடைசியில நானே வரேன். 3 மாசம் ஆச்சு கிருஷ்ணன். பாஃப்னா சத்தமா பேசாதீங்க. பையன் இருக்கான், எனக்கு தெரியும். டாடி, அந்த சேட்டுக்கிட்ட இனிமே காசு வாங்க வேண்டாம், பார்த்துக்கலாம். எவ்வளவு இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் கட்டிடலாம். மா, இந்த எல்ஐசி ஹவுசிங் லோனு பேலன்ஸ் நிறைய இருக்குல்ல, அதையும் மாசம் மாசம் கட்டிடுவோம். அப்புறம் அம்மாவோட ஜுவல்லரி எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணும். நம்ம வீட்டு வேலை அப்படியே நிற்கல டாடி, அதை மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதானே? நீ அவ்வளோதான் ஈஸியாக சொல்லிட்ட. எனக்கு இதுலேயே ஒரு 15 வருஷம் போயிடுச்சு. நீ எப்படி அவ்வளோதானே சொல்ற? இதெல்லாம் எப்படி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியும்? நடக்கும், பாரு. We'll make it happen. Dad, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, போதும். நீங்கள் காலை தூக்கி வச்சு சேரில் உட்காரவே மாட்டீங்க. எங்களுக்கும் அது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், லைஃப்பில் அதுக்கான நேரம் வந்தாச்சு. நல்லா ரிலாக்ஸ்டாக காலை தூக்கி போட்டு சேரில் உட்காருங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம் டேட். அதில் வர காசை உங்கள் 2 பேர் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த பணம் உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். மா, டேடி இப்படி பஸ்ஸில் ஏறி இறங்கி வெயில் அலைஞ்சு வேலை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. He's logged enough for us. It's our turn now. Yes, I agree. என்னம்மா? நானும் நிறைய தடவை சொல்லியாச்சு, ஆனால் இது டேடியோட டெசிஷன். எஸ் டார்லிங், உன் பசங்க வளர்ந்துட்டாங்க. We are getting older. நேற்று அந்த ஹனிமூன் பற்றி பேசினமே, கண்டிப்பாக அது போகணும்னு நினைக்கிறேன். டேய் டார்லிங், கிளாசிக் ரியாக்ஷன். எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் வந்தேன் காலேஜ் முடிச்சு. நீங்கள் இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். மேக்னாவையும் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடணும்னு மனசில் இருந்தது. இங்கே என்ன பண்ணுற? நான் வருவேன்னு சொன்னேன்ல. ஓ இதுவா? பயப்படாத, பாடலாம் மாட்டேன். நீ என்ன மறந்துருந்தீன்னா அதான் டக்குன்னு ஞாபகம் வர கிட்டார், அதே டிஷர்ட், ஜீன்ஸ் கொஞ்சம் ஓவராக இருக்கா. வேற யாராவது கதவை திறந்துருந்தா? அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. கரெக்டு தானே, அப்பானா அப்படிதான் இருக்கணும். ஆனால் இப்போ அவர் வீட்டில் இல்லைன்னு தெரியும். அப்பா அம்மா வெளில போகிறத பார்த்தேன். வீட்டில் வேற யாரும் இல்லைல்ல? அண்ணன் இல்லைல்ல? ஐயோ, இப்படி சிரிக்காத மேக்னா. நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ரியலி, நீ மறுபடியும் வந்து நிற்பேன்னு நினைக்கவே இல்லை. என்ன வேணும்? பேசணும், பழகணும், அப்பதானே சொன்னேன். அந்த முயற்சியில் இறங்கலான்னு பார்த்தேன். Can I take you out? Dinner? Breakfast? Coffee? Lunch? Tea? Dinner? நாளைக்கு நாளைக்கு நோ ப்ளீஸ். இப்போ முடியாது. நாளைக்கு ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக முடியாது. நிறைய வேலை இருக்கு. ஒரு வாரத்தில் ஐ எம் லீவிங் அவுட் ஆஃப் டவுன் அண்ட் அவ்வளோ ஈஸியாக வெளியே மீட் பண்ண முடியாது. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். அவுட் ஆஃப் டவுன் போகிறேன்னு சொன்னியே, ட்ரிச்சியா? அமெரிக்கா. என்ன அமெரிக்காவா? ஓ, சும்மா ஹாலிடே? இல்லை, படிக்க போகிறேன். எம்எஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். எம்எஸ்? எது? இந்த 2 வருஷம் சொல்லி கொடுப்பாங்களே அதுவா? ஓ, ஏய், இப்போ தான் ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸே எழுதியிருக்கேன், அதுக்குள்ளே கிளம்புறாங்கிற? ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் புட்டுக்குச்சுன்னா அங்கேருந்து திரும்ப வருவியா? மார்க் ஷீட்லாம் அங்கெல்லாம் சேர்த்துக்கவே மாட்டாங்க. கோர்ஸ் ஆகஸ்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஒரு ப்ராஜெக்ட் முன்னாடியே பண்ண போகிறேன். இன் அரேஞ்ச்மெண்ட் வித் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட்ஸ் நெக்ஸ்ட் வீக். அண்ட் புட்டுக்க சான்ஸே இல்லை. ஐம் எக்ஸ்பெக்டிங் 99% மார்க்ஸ் ஆவரேஜ். 3 years another board topper, state topper, now all India rank holder.
வாரத்துலனா நெக்ஸ்ட் சண்டே. கண்டிப்பா போகணுமா? என்னுடைய ஆம்பிஷன், அப்பாவோட கனவு. அது மட்டும் இல்லை, படிச்சுட்டு அங்கேயே இருந்துடலாம் தான் பிளான். புத்திசாலிங்க எல்லாரும் அங்கே போய் படித்து வேலை செஞ்சா எப்படி? அங்கே படித்து அங்கே வேலை செஞ்சு காசு வாங்கி அங்கே டேக்ஸ் கட்டுவீங்க, அங்கே நாடு நல்லா இருக்கும். இங்கே படித்து இங்கே வேலை செஞ்சு இங்கே டேக்ஸ் கட்டலாம்ல, நம்ம நாடு இன்னும் நல்லா இருக்கும். நானும் நல்லா இருப்பேன்ல. அன்னைக்கு இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கலாம்ல. 5 நாள் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அடுத்த நாளே வந்திருப்பேன் கிட்டாரை தூக்கிட்டு. இதுக்கு தான் டீசெண்டாகவே இருக்கக்கூடாதுல்ல. But I'm in love with you. Completely. இனி வாழ போகிற வாழ்க்கை பூரா நான் உன் கூட தான் இருக்கணும். Sorry. What do I do? அது எப்படி பார்த்தோன்னே லவ் வரும்? புரியல எனக்கு. You don't know me at all. You're just attracted to me. அப்போ இது lust தானே, not love. Okay. So we like each other and I fall head over heels in love with you. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கொண்டு பிடிக்கணும். அப்பா should be convinced. Yeah. அவர் கேட்பாரு, என்ன வேலை, என்ன படிச்சிருக்கான், நல்ல பையனா, இஸ் இட் ஆல் டாக் அண்ட் ஹேண்ட்ஸம், நிறைய சம்பாதிக்கிறானா, உன்னை நல்லா பார்த்துப்பானா, உயிரை உனக்காக கொடுப்பானா? Of course. சரி, சூர்யா தான்னு அவர் சொல்லணும். உன் வீட்லேயும் அப்படி தானே? Yeah. இந்த பொண்ணு தானே உன் அம்மாவும் சொல்லணும் இல்லை? Yep. Yeah. அமெரிக்காவில் எந்த யூனிவர்சிட்டின்னு சொன்னேன்? பெர்க்லி, சான் ஃப்ரான்சிஸ்கோ. வரேன். மேக்னா, நல்லா இருக்கே பேரு. ஸோ ட்ராஜடியா? நீ என் பையனாச்சே. யூ ஷுட் பி லக்கி வித் லவ். இல்லையே, அவோ போறா டேட். கிளம்பி போ. தோ இங்க இருக்குடா அமெரிக்கா. போய் அவளை கூட்டிட்டு வா. டேடி எப்படி இதுல என்ன இருக்கு? கம் ஆன். சாரி, நீ இல்லாத போதும் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் புக் எடுத்துக்கிறேன். ஸ்லீப். ஓகே, குட் நைட். வாழ்க்கையில் எல்லா முக்கியமான தருணங்களையும் நீங்கள் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அமெரிக்காவே இங்கே தான் இருக்குன்னு நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க எனக்கு. வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீக்கணும். இந்த ஒரு வாரத்தில் எப்படியாவது மேக்னா கூட பழகணும்னு நினச்சேன் அன்னைக்கு. நல்லா ஞாபகம் இருக்கு. அடுத்த நாள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக். ஒன்றும் இல்லை, மைல்டு ஹார்ட் அட்டாக். எல்லாம் இந்த சிகரெட்னால தான். காலையில் எவ்வளோ சொன்னேன், அவ்வளோ சிகரெட் ஸ்மோக் பண்ணாதேன்னு. இது முன்னாடியே நிறுத்தி தொலைச்சிருக்கேன். எங்க இருந்தீங்க? மாரிஸ் அங்கிள் வீட்டில் இருந்தோம். அங்கே தலையில கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டாரு, அப்படியே விழுந்துட்டாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ எப்படி இருக்காரு? பரவாயில்ல. ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்டு இருந்தது என்னால் பார்க்கவே முடியல. ஞாபகம் இருக்கு, 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் உங்கள் கூடயே இருந்தேன். மேக்னாவை மறந்துட்டேன். அவள் கிளம்பி போயிருப்பான்னு மட்டும் எனக்கு தெரியும். உங்களை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியமாக படல. வாங்க சார். மச்சான் நீட்டாக இருக்குடா. ஓகேடா இல்லை? என்ன வாடகை? 7000 ரூபாய் சார் வாடகை. தண்ணி வருது. டேய், என்னடா பிளானு? லூகாஸ் டிவிஎஸில் ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்சர்ஸ் டிசைன் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. ஓகே. காலேஜில் இருக்கும்போது நாங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கோம். அது நான் பண்ணேன். சரி, நான் தானே டைப் பண்ணேன். டிவிஎஸ்க்கு இப்போ எனக்கு தான் ஆள் தெரியும். நின்று போன வீடு வேலைகளை மறுபடியும் ஆரம்பிக்கணும்.
பியூட்டிஃபுல் ஆஃபீஸ் டா. உங்க சொந்த வீட்லயே நீங்களும் அம்மாவும் இருக்கணும். அது மட்டும்தான் என் மனசுல இருந்தது. ஒரு பொறுப்பு வந்தது, வேலை செய்ய ஆரம்பிச்சது. எல்லாமே உங்களால தான் டாடி. உங்களுக்காக. We got the magic, we got the power, we got the thinking, it's gonna come your way. We got the magic, we got the power, we got a way. ஒரே பிசினஸ்மேன். அது ஏன் கேட்குற? என்ன சத்தம் இந்த நேரம் நதியின் ஒளியா? Thank you. இப்போ நான் பாட போறது என்னோட ஓன் காம்போசிஷன்ல இருந்து ஒரு சாங். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. லோன் சாங்ஷன் ஆயிடுமா? ஆயிரும். மை கான்ட்ரிபியூஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் salary. இந்தா. ஹே, என்னடா நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே. நிறுத்தி 6 வருஷம் ஆச்சுல்ல. இந்த ஒரு வால் எடுத்தா நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். எல்லாம் ஓகே. எனக்கு எங்கேயாவது பார் குட்டியா கார்னர்ல ஒண்ணு. டார்லிங் நீ வா. இப்போ சொல்லு. இது ரொம்ப முக்கியம். எங்க வைக்கலாம்? பெயிண்டிங் தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. ஏய், இன்னும் ஒரு வாரம் நல்லா ஆகும். இருக்குடா. யா டாடி நல்லா இருக்குல்லம்மா? I'm happy. டாடி இருங்க, பில்லோ. சாச்சா எப்பவும் ஒரே பில்லோ தான். ஓ. அதுக்கப்புறம் மறுபடியும் மேக்னா. I was crazy in love with her.